மகான்கள் காண்பிச்ச வழி. மகான்கள் எப்பொழுதுமே சாஸ்திரம் வேதங்கள்லாம் எந்த வழியில் சொல்லுவாளோ அந்த வழியில் தான் போவா. அத்தகைய வழியில் நீ போயின்னு இருக்கியான்னு பார்த்துண்டா போகிறோம். மந்திர சித்தர்களை பற்றி நம்ம சொன்னோம். ஒரு உபநிஷத் சொல்கிறது, ஒரு மனித பிறவி, அந்த மனித பிறவியில் நல்ல பகவானை பார்த்து பகவானோட பேசக்கூடிய ஒரு குரு, அந்த குரு கிட்டேந்து உனக்கு ஒரு உபதேசம். அந்த உபதேசத்தை சோம்பேறித்தனம் இல்லாமல் ராத்திரி பகலா ஜபம் பண்ணிகிட்டே இருந்தியானால் அந்த ஜபத்தினுடைய பலனா யார் பண்ணுறானோ அவனுக்கு 7 உலகமும் வசமாயிடும் இல்லையா? ஏதாவது ஒரு மரம் வச்சுட்டா அதனால மரம் பழுத்துடாது. அதுக்கு பார்த்து தண்ணி விடணும், உரம் போடணும், அதுக்கு பூச்சி எரிக்காமல் பார்த்துக்கணும். அப்போ தான் மரம் நன்னா பூத்து குலுங்கும், காய்க்கும், பழுக்கும். பசுமாடு கட்டியிருக்கிறதுனால மட்டும் பால் வந்துடாது. அதுக்கு காலகாலத்தில் நல்ல தீனி போட்டால் தான் பால் கறக்க முடியும். எதுவுமே அப்படிதானே. ஏதோ ஒரு குரு ஒரு மந்திரத்தை சொன்னார் அப்படி நான் கேட்டுட்டேன், எனக்கு மந்திரம் அப்படி இல்லை. பசுமாட்டுக்கு தீனி போடுற மாதிரி, தோப்புக்கு தண்ணி பாய்ச்சற மாதிரி நீ அந்த மந்திரத்துக்கு உரு ஏற்றின்றே இருக்கணும், சொல்லிகிட்டே இருக்கணும். அப்படி ஏகாக்கிற அந்த மந்திரத்தை சொல்லும்போது சலிப்பே இருக்கக்கூடாது, அப்படி சொல்லணும். ஆனால் சொல்லும் பொழுது நான் இவ்வளவு ஜபம் பண்ணிட்டேன் அப்படின்னு கணக்கு வச்சுட்டு சாயங்காலம் ஃபோன் பண்ணி, சார் நான் நீங்கள் ஃபோன் பண்ண போது நான் ஏன் எடுக்கலை தெரியுமா? நான் ஜபம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அது ஒரு பெருமை. இப்போ தான் நீங்கள் நான் உள்ள ஜபம் பண்ணிட்டு இருந்தேன், உங்களை பார்க்கல, நான் ஒரு 50,000 ஜபம் பண்ணிட்டேன் தெரியுமா சொல்லக்கூடாது. ஜபம் நம்ம என்ன பண்ணுறோம், எந்த மந்திரத்தை பண்ணுறோம், எவ்வளவு பண்ணுறோம், அது யாருக்கிட்டையும் தெரிவிக்கக்கூடாது. அப்படி பண்ணுறோங்கிறதே தெரியக்கூடாது யாருக்கும். அது மட்டும் இல்லாமல் பண்ணுறதை பற்றி நமக்கு ஒரு பெருமையும் வரக்கூடாது. பெருமை வராமல் எப்படி பண்ண முடியும்னா, நான் ஒரு மட்டி, நான் ஒரு அசடு, நான் ஒரு முட்டாள், எனக்கு போய் இப்படிலாம் ஜபம் பண்ண வரும்மா, நான் கண்டிப்பாக இதை பண்ணலை, என்னுடைய குருவோ தெய்வமோ நினச்சிருக்கு அதனால் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு ஜபம் பண்ணணும். ஜபம் பண்ணுற விஷயத்தில் ஒரு பெருமையும் நான்கிற எண்ணமும் வந்துடுத்துன்னா அது அப்புறம் ஹிரண்யகசிபு பண்ணின ஜபம் மாதிரி போயிடும், துருவன் பண்ணின தபஸ் மாதிரி ஆகாது. பல சித்திகளை வரவழைக்குமே தவிர என்ன பண்ணலாம்னா, நீ இருந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் மேலே போகலாம், ஏதாவது கையில் விபூதி குங்குமம் வரவழைக்கலாம், இல்லைன்னா பொறுத்தியார் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கான்னு எழுத சொல்லலாம். யாராவது வெளிநாட்டுக்கு போயிருக்கான்னா அவள் எங்கே என்ன பண்ணுறாங்கிறத சொல்லலாம். ஒரு 10 பேர் வந்திருக்கானா, நீங்கள் இந்த ஊர்லேருந்து வந்திருக்கேளா, என்ன காரியமாக வந்திருக்கேளான்னு சொல்லலாம். இதெல்லாம் சித்தி, இதெல்லாம் தியானத்தில் ஏற்படக்கூடிய ஒரு தடை. 4 எண்ணத்தோட ஜபம் பண்ணினா இதிலெல்லாம் கொண்டு விட்டுடும், அது வழிக்கு கீழே விழறதுக்கு வழியாயிடும். இதெல்லாம் மந்திர சித்தர்கள். சில பேர் கிருபா சித்தர்கள்னு பேரு. அந்த கிருபா சித்தர்கள் அப்படின்னா காளிதாஸ் என்ன ஜபம் பண்ணினா, என்ன தபஸ் பண்ணினா, ஒரு நாளைக்கு காளி அவனுக்கு அனுகிரகம் பண்ணினா அடுத்த நாள் மாறிட்டான். ஆதிசங்கருடைய சரித்திரத்திலே கிரின்னு ஒருத்தர், அவருக்கு சங்கரர் அனுகிரகம் பண்ணினார், அடுத்த க்ஷணம் ஞானி ஆயிட்டார். அவருக்கு தான் பேரு தோடகாச்சாரியார். இன்றைக்கும் அந்த தோடகாஷ்டகம்னு சொல்லி சங்கரருக்கு நமஸ்காரம் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு ஸ்தோத்திரம் அவர் பண்ணினது கிருபை. அந்த கிருபை சில பேருக்கு என்ன பண்ணும்னா டக்குன்னு ஒரு க்ஷணத்துல மாற்றத்தை உண்டு பண்ணும். சில பேருக்கு என்ன பண்ணும்னா அந்த கிருபை கொஞ்சம் கொஞ்சமா வாழ பக்குவப்படுத்தி ஒரு நாளைக்கு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போயிடும். சில பேருக்கு உடனே மாறுதல் ஏற்படும், சில பேருக்கு ஒரு தகுந்த காலத்தை எதிர்பார்த்து அப்பொழுது மாறுதல் ஏற்படும். சில பேருக்கு அவகிட்ட அந்த மாற்றங்களை ஒவ்வொரு க்ஷணமும் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு ஒரு ஒரு நாளைக்கு அவளை பரிபூர்ணமாக பண்ணிடும். அவள் எந்த ஜபமும் எந்த தியானமும் எந்த யோகமும் பண்ண வேண்டாம். அது பகவானுடைய கிருபை ஒன்றத்தினாலே, குருவனுடைய கிருபை ஒன்றத்தினால அவர்கள் மாறி போயிடுவான். அப்படி மாறக்கூடியவர்களுக்கு, ஞானத்தை அடையக்கூடியவர்களுக்கு கிருபா சித்தர்கள் அப்படின்னு பேரு.